அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இருமுடி படத்தில் வந்து தேர்ட் சிங்கிள் தான். அந்த பாட்டோட பேர் வந்து மல்லி போல பழக்கி. அண்ட் இந்த பாட்டோட தெலுங்கு வருஷன் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதோடு சேர்ந்து நான் தமிழ் வருஷனை சேர்ந்தே பார்க்க போகிறேன். ஏன்னா இது ஒரு ஐயப்பன் சாங் அண்ட் சாமி சாங்கிறதுனால அது வந்து எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் அந்த பாட்டோடைய அந்த ஒரு தனித்துவமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது கேட்டு வந்துடலாம். தமிழில் வேல்முருகன் பாடியிருக்காரு. ஸோ நம்ம தெலுங்கில் பார்க்கும்போது தப்பு ஸ்ரீனு தான் பாடியிருக்காரு. ஸோ ஜே பிரகாஷ் குமாரோட மியூசிக். ஆல்ரெடி இட்ஸ் ரீக்ரியேஷன் சாங். இதுக்கு முன்னாடி இந்த பாட்டோடைய ஒரிஜினல் கம்போஸ் வந்து லைக் சுங்கர ஆஞ்சநேயுடு அண்ட் ரிசிஸ் சௌதம் ஸ்ரீனிவாச ராவ். இந்த எல்லா கிரெடிட்ஸும் கொடுத்துட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துட்டு வரலாம். ரவி தேஜா அண்ட் பிரியா பவானி சங்கரோடைய நடிப்பில் தான் இந்த இருமுடி படம் வந்து வெளிவர போகுது. ஸோ ஏற்கனவே நாங்கள் வந்து யாழ் சாங் வந்து பார்த்துருந்தோம். அண்ட் இந்த அப்டேட் இட்ஸ் லைக் ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டாக இருக்க போது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ஐயப்பன் சாங்க்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ அதுக்காகவே இருக்க போகுது. ஸோ வாங்க கேட்டு வந்துடலாம். இந்த பாட்டு எப்படி என்ன மாதிரி தெரியல. 3 days ஆகுது வந்து கேட்டு வந்துடலாமா? அன்னத்துக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியல கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் எழுதிக்கோங்க. அப்டேட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம் மல்லிப்பூல பழக்கியோடைய இந்த சாங். 3, 2, 1 and here we go. வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே வில்லாளி வீரனே వీరమణి గంటలే ఎక్కినాడు 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 అందాల పల్లకే ஒரு ஆக்சுவல் தெலுங்கு வைப் இந்த மியூசிக். మల్లెపూల పల్లకి బంగారు పల్లకి మణిగంటుడెక్కినాడు అందాల పల్లకి మల్లెపూల పల్లకి బంగారు పల్లకి మణిగంటుడెక్కినాడు అందాల అరే మల్లెపూల పల్లకి బంగారు పల్లకి మణిగంటుడెక్కినాడు అందాల పల్లకి మల్లెపూల పల్లకి బంగారు పల్లకి మణిగంటుడెక్కినాడు అందాల పల్లకి విల్లాలి వీరుడు ఎక్కినాడు పల్లకి వీరమణి గంటుడు ఎక్కినాడు పల్లకి విల్లాలి వీరుడు ఎక్కినాడు పల్లకి వీరమణి గంటుడు ఎక్కినాడు పల్లకి పందళ బాలుడు పంబావాసుడు హరిహర తనయుడు ఎక్కినాడు పల్లకే మల్లెపూల పల్లకి బంగారు పల్లకి మణిగంటుడెక్కినాడు అందాల పల్లకి మల్లెపూల పల్లకి బంగారు పల్లకి మణిగంటుడెక్కినాడు అందాల పల్లకి ఒరిజినల్ సాంగ్ కంపోజర్ గణపతి సోదరుడు ఎక్కినాడు పల్లకి షణ్ముఖ సోదరుడు ఎక్కినాడు పల్లకి గణపతి సోదరుడు ఎక్కినాడు పల్లకి షణ్ముఖ సోదరుడు ఎక్కినాడు పల్లకి ఎరిమేలి వాసుడు ఏకాంత వాసుడు హరిహర తనయుడు ఎక్కినాడు పల్లకే మల్లెపూల పల్లకి బంగారు పల్లకి మణిగంటుడెక్కినాడు అందాల పల్లకి మల్లెపూల పల్లకి బంగారు పల్లకి మణిగంటుడెక్కినాడు అందాల పల్లకి శేఖరుடைய కొరియోగ్రఫీ. ஹார்ட் வார்மிங்காக இருக்குது இப்போ ஐயப்பன் சாங் கேட்கும்போது. பிகாஸ் சீசனே இல்லை. ఎక్కినాడు పల్లకి పదగజ వాహను ఎక్కినాడు పల్లకి మహిషీ మర్ధను ఎక్కినాడు పల్లకి పదగజ వాహను ఎక్కినాడు పల్లకి కరిమల వాసుడు నిలిమల వాసుడు హరిహర తనయుడు ఎక్కినాడు పల్లకే మల్లెపూల పల్లకి బంగారు పల్లకి మణిగంటుడెక్కినాడు అందాల పల్లకి మల్లెపూల పల్లకి బంగారు పల్లకి మణిగంటుడెక్కినాడు అందాల 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 పల్లకి. தெலுங்குல கேட்க நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. இப்போ வந்து தமிழில் கேட்டு வந்துடலாமா? ஸோ வில்லாளி வீரனே இந்த பாட்டோட தமிழ் பேர். ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகேயா, பார்க்கலாம். ஸோ இந்த பாட்டை வேல்முருகன் மட்டும் தான் பாடியிருக்காரா? யா, யுகபாரதியோட லிரிக்ஸ். வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே ஏறினானே 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 ஆகாச பல்லக்கில் இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் கேட்கும்போது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு கூஸ் பம்ப்ஸ்.
பல்லக்கில் மங்காத பல்லக்கில் மணிகண்டன் வாரானே மல்லார பல்லக்கில் மல்லிப்பூ பல்லக்கில் மங்காத பல்லக்கில் மணிகண்டன் வாரானே மல்லார சாமியே மல்லிப்பூ பல்லக்கில் மங்காத பல்லக்கில் மணிகண்டன் வாரானே மல்லார பல்லக்கில் மல்லிப்பூ பல்லக்கில் மங்காத பல்லக்கில் மணிகண்டன் வாரானே மல்லார பல்லக்கில் வில்லாலி வீரனே ஏறினானே பல்லக்கில் வீரமணி கண்டனே ஏறினானே பல்லக்கில் வில்லாலி வீரனே ஏறினானே பல்லக்கில் வீரமணி கண்டனே ஏறினானே பல்லக்கில் பந்தல நாடும் பம்பா நீரும் ஹரிகர சுரனின் புகழ் பாடிடுதே மல்லிப்பூ பல்லக்கில் மங்காத பல்லக்கில் மணிகண்டன் வாரானே மல்லார பல்லக்கில் மல்லிப்பூ பல்லக்கில் மங்காத பல்லக்கில் மணிகண்டன் வாரானே மல்லார பல்லக்கில் கணபதி தம்பினி எழுலக பல்லக்கில் சண்முக செல்வனோ ஏழைகளின் பல்லக்கில் கவலையும் அண்டுமோ எளியின் பல்லக்கில் சங்கடமும் உண்டுமோ எட்டுவக பல்லக்கில் எருமேலி வாசனை ஏகாந்த வாசனை வாழும் உயிர் உனையேவி எந்தோதிடுதே மல்லிப்பூ பல்லக்கில் மங்காத பல்லக்கில் மணிகண்டன் வாரானே மல்லார பல்லக்கில் மல்லிப்பூ பல்லக்கில் மங்காத பல்லக்கில் மணிகண்டன் வாரானே மல்லார பல்லக்கில் மகிழ்ச்சி ஓடிட எச்சரித்த பல்லக்கில் மதகஜ காலடி எழுப்பிய பல்லக்கில் மகிமை கூடிட விடமும் பல்லக்கில் மலையை தாண்டிட தரும் பல்லக்கில் கரிமலை வாசனை நிலமலை வாசனை உலகும் தயவால் உருண்டோடிடுதே மல்லிப்பூ பல்லக்கில் மங்காத பல்லக்கில் மணிகண்டன் வாரானே மல்லார பல்லக்கில் மல்லிப்பூ பல்லக்கில் மங்காத பல்லக்கில் மணிகண்டன் வாரானே மல்லார பல்லக்கில் மணிகண்டன் வாரானே மல்லார பல்லக்கில் மணிகண்டன் வாரானே மல்லார பல்லக்கில் மணிகண்டன் வாரானே ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது நான் அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லைக் எனக்கு அந்த ரெண்டையும் ஒன்றா கேட்கணுன்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இந்த வீடியோவை பண்ணேன். அதுக்கு என்ன காரணம்னா, தெலுங்குல கேட்டதுக்கப்புறம் தெலுங்கு லிரிக்ஸ் வந்து என்னதான் நான் வந்து ஒரு 50% தெலுங்கு தெரிஞ்சு வச்சுருந்தாலும் தமிழில் கேட்கும்போது தான் ஃபுல் அந்த ஒரு அர்த்தமே தெரியும். பிகாஸ் அது இப்போ தமிழ் வந்து நான் என்னோடய லாங்குவேஜ். ஸோ நான் அதை பார்த்தா தான் எனக்கு புரியும். ஆனால் தெலுங்கு புரிஞ்சதுக்கு எனக்கு என்னென்னா, ஐ வாண்ட் அ கம்பேரிசன் பிட்வீன் த டூ சாங்ஸ். பிகாஸ் இந்த பாட்டு தப்பு ஸ்ரீனு அவர் வந்து பாடின ஒரு டோனாலிட்டியே வேறு மாறிச்சு. ரொம்ப அந்த ஒரு ராரான ஒரு வாய்ஸ் இருந்துச்சு. பட் இதில் வேல்முருகனோட வாய்ஸ் வரும்போது அந்த ஒரு மிக்சிங் கேட்க நல்லா இருக்குது. பட் ரெண்டுமே கம்பேரிட்டிவ்லி ரெண்டும் நல்லா இருக்குது. எனக்கு எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த ஐயப்பனுடைய வைப், இப்போ அந்த ஐயப்பனுடைய அந்த இது இல்லாட்டியும் கூட நீங்கள் எப்போ எந்த டைமில் நீங்கள் இந்த சாங்ஸை நான் கேட்டாலும் யூ வில் பி லைக் ஹார்ட் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அதோடைய சர்க்குலேஷனே பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே காமான ஒரு ஃபீல் ஒன்று வந்துடும். அதுதான் லைக் ஒரு டிவைனஸோடைய ஒரு பவர். நீங்கள் எந்த பாட்டு நீங்கள் லைக் சாமி பாட்டுன்னு இல்லை, லைக் ஒரு மூவி சாங் ஏதாச்சும் சினிமா சாங் இருந்தால் கூட நீங்கள் கேட்டாலும் அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது லைக் நீங்கள் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த டைம் லைக் உங்களுக்கு எல்லாமே மாறிடும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அண்டு நல்லா இருக்குதுங்க கேட்கும்போது. அந்த பாட்டோட லிரிக்ஸ் இது வந்து யுகபாரதி. அண்ட் அது வந்து ஏற்கனவே இட்ஸ் அ ரீக்ரியேட்டட் சாங்ன்றனால த சேம் லிரிக்ஸ் ஆர் பீன் பென்ட். அண்ட் இட் வாஸ் சௌதம் ஸ்ரீனிவாச ராவ். அண்ட் இன்னொன்று பக்கம் என்னென்னா, ரவி தேஜாவோடைய அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த டான்ஸ், அவரோடைய அந்த ஆஹா இந்த இடத்துல வந்து பார்க்க ரொம்ப அதுக்கு ரொம்ப சூட்டாக இருக்குது. லைக் அந்த பர்டிகுலர் சீனுக்காகவே. அதுவும் சபரிமலைக்கு அந்த போடுற அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவர் அப்படியே மனசார பாடுறாரு. அண்ட் அதில் வந்து ஐயப்பன் சீன்ஸாக இருக்கட்டும். அண்ட் சேகர் விஜயதுக்கு லைக் அவர் தான் கொரியோகிராஃபியும் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி அவரை போற்றி பாடுறாங்க. அதுதான் ஐயப்பன் சாமியை போற்றி பாடுறாங்க. அண்டு அந்த போற்றி பாடுறதுலையும் அதில் வந்து அந்த பக்தி, அந்த அன்பு எல்லாமே இந்த அப்படியே கலந்து இருக்குது. ஸோ கேட்கும்போதும் காதுக்கு அப்படியே இனிமையான ஒரு ஃபீல் தருது. ஆக்சுவலி மேஜிக்கல் வாய்ஸஸ். அது 2 வாய்ஸாக இருக்குது, வேல்முருகன் இன்க்ளூடிங் தப்பு ஸ்ரீனு அவர்கள். ஸோ 2 பேருமே மேசிவ் ரெஸ்பெக்ட். ஏன்னா அந்தளவுக்கு அந்த பாட்டோடைய ரெண்டிஷன் இருக்கனால தான் அந்த பாட்டு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு, அந்த ஃபீல் தான். 2வது வாட்டி நீங்கள் தமிழ்லேயே தெலுங்குல கேட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸ்டில் யூ வில்
அந்த ஒரு பாட்டோடைய இன்டென்சிவான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ஸோ அது அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக என்ன கேட்ட மாதிரி தான் இருக்குது இப்போ மியூசிக்கெல்லாம் அப்படி மாதிரி தான். ஆனால் அதெல்லாம் இல்லை, நீங்கள் 2-3 வாட்டி கேட்டால் தான் சில சாங்ஸ் வந்து நமக்கு புரியும். அண்ட் அது ஜிவி பிரகாஷ்குமார் ரீக்ரியேட் பண்ணதா இருந்தாலுமே கூட இந்த பாட்டு கேட்கக்கூடிய அளவில் இருக்குது. பிகாஸ் இது ஒரு சாமி பாட்டு, அவ்வளோ ஈஸியாக வந்து யாரும் இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பாட்டு நீங்கள் சபரிமலை லைக் அந்த சீசன் டைமில் நீங்கள் கேட்கக்கூடிய டைமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இது. அண்ட் இன்னொரு பாட்டு இருமுடி கட்டு, அதை நான் இன்னும் அது பண்ணவே இல்லை, அதை மிஸ் பண்ணிவிட்டேன். பட் இந்த சாங் வாஸ் இஸ் செகண்ட் சாங், ஏன்னா 2 சாங்ஸ் அதில் இருக்குன்னு சொன்னாங்க. அண்டு ஐ வாஸ் ரியலி ஒரு பக்கம் ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட். அதுக்கு தான் காரணம். ஏன்னா தெலுங்குல பண்ணால் கண்டிப்பாக ப்ரோ இல்லை நீங்கள் தமிழ்லையும் கேட்டு பாருங்கன்னு ஒரு கமெண்ட் வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே 2 ஒன்றா சேர்ந்து பண்ணிட்டேன். 2 ஆடியன்ஸும் இருப்பீங்க, தமிழ் ஆடியன்ஸ் கேட்க வரவங்களும் இருப்பீங்க, தெலுங்கு ஆடியன்ஸும் இருப்பீங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் தமிழுக்கு வந்து ரொம்ப கம்மியான வியூஸ் தான் போயின்னு இருக்கு. அண்ட் தெலுங்குல இட் ஹேஸ் ரீச் 10 million views within 2-3 days. வியூஸ் டசன்ட் கவுண்ட் ஹியர். இந்த பாட்டோடைய வைப், அந்த பாட்டோட டிவைனஸ் வில் நெவர் ஃபேட் அவே. எனக்கு அந்த பாட்டுக்கு அதான் நான் டைம் எடுத்து பண்ணுறதுக்கான ரீசன் அதனால தான், வேறு எதுவுமே இல்லை. பாடல் நல்லபடியாக பார்த்து முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க, எப்படி இருந்துச்சு, என்ன ஒரு ஃபீல் தந்துச்சு, இந்த வோக்கல்ஸாக இருக்கட்டும், அந்த பாட்டோடைய அந்த டிவைன்னஸ் எப்படி நீங்கள் உணர்ந்தீங்கன்றதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு பக்கம்னா மாஸ் மகாராஜ், அவரை பற்றியும் சொல்லுங்கள். அண்ட் ரவிதேஜாவோடைய சாரோடைய இந்த ஒரு லைக் பர்டிகுலரான இந்த சாங் வந்து எப்படியுமே ஒரு ஹோல்ட் ஒன்று இருக்கும். லைக் நீங்கள் வந்து தியேட்டரிக்கலாக பார்க்கும்போது, ஏன்னா அவர் எஃபர்ட்ஸ்ன்றதை தாண்டி எவ்வளோ ரோல்ஸ் நடிச்சிருந்தாலும் இந்த ஒரு போர்ஷன் வரும்போது இட்ஸ் ஆக்சுவலி சம்திங் டிஃப்ரெண்ட். நான் பார்த்ததில் இப்படியான இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அவருக்கு இது சூட் ஆகுதா என்ன இதுன்றது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை. அண்ட் இந்த படத்துக்காக நானுமே வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன். அதுதான் காரணம். ஏன்னா யாழால் அந்த சாங்காக இருக்கட்டும், இருமுடி கட்டும் நான் கேட்டிருக்கேன். அண்ட் இந்த பாட்டும் நைஸ். அண்ட் இந்த ஹோல் ஆல்பம் இஸ் கம்போஸ் பை ஜிவி பிரகாஷ்குமார். அண்ட் அப்படின்ற பட்சத்தில் இந்த பாட்டு எல்லாமே வந்து கேட்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். அண்ட் தியேட்டரில் 21st of August ரிலீஸ் பண்ணுறாங்க. போகிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அவ்வளோதான், வேறு எது மேலே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோட கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு இருந்தால் கீழே மறக்காமல் எப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷன் அதை பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதையும் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் இருக்கும். இன்ஸ்டன்ட்டான அப்டேட்ஸ் எனி டைம் வேறு உங்களை கையில் கிடச்சிரும். அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.